அன்புக்கினிய எம்எஸ்எஸ் அஸ்ட்ரோ அகாடமியின் சொந்தங்கள் அனைவருக்கும் பாண்டி கொடுமுடிநாதர் அடிமை ஆஸ்ட்ரோ சதீஷ்குமார் பணிவான வணக்கங்கள். நண்பர்களே, நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் வெற்றியை நோக்கித்தான் நகர்றோம். எல்லாருடைய வாழ்க்கையும் நம்முடைய செயல்பாடுகள் அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும். நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறணும். நம்ம தேர்ந்தெடுக்கிற விஷயங்கள், நம்ம செயல்படுற எல்லா விஷயங்கள்லையும் முன்னேற்றத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது தான். இதுக்கு ஒரு என்னதான் நம்ம படித்தாலும், எவ்வளவு படித்தவங்க கூட, எவ்வளவு புத்தி உள்ளவங்க கூட, எவ்வளவு படித்தவங்க கூட தோல்விகளைத்தான் சந்திக்கிறோம். அப்படின்னா சோர்ந்து போயிடுறோம். எல்லா திறமையும் இருந்தும் நம்ம புறக்கணிக்கப்படுறோம். இல்லை நம்ம சமுதாயம் ஏற்றுக்கல, இல்லை நம்ம தோல்வி அடைகிறோம். செய்கிற செயலில் சோர்ந்து போயிடுறோம். இதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அதாவது அறிவு அப்படிங்கிறது வேறு, புத்தி அப்படிங்கிறது வேறு. நம்ம ஜாதகத்தில் 9ஆம் பாவகம்னு ஒரு பாவகம் இருக்குது. லக்னத்திலேருந்து என்னிங்கன்னா, லக்னம் 1 2 3 4 நினைக்கிட்டு இருந்தீங்கன்னா, இந்த 9ஆம் இடம் இருக்குது. லக்னத்திற்கு 9ஆம் இடம். இந்த லக்னத்திற்கு 9ஆம் இடம் தாங்க நம்ம வாழ்க்கையில் பாக்கியம். அவனுக்கு என்னப்பா கொடுத்து வச்ச பாக்கியசாலி அப்படின்னு சொல்கிறோம் அல்லவா? அந்த பாக்கியம், அந்த பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இடம். இந்த ஸ்தானம் வலுத்து நிற்கணும். இந்த ஸ்தானாதிபதி வலுத்து நிற்கணும். காரகம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, குரு ஒரு ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். குரு ஒரு ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். ஏன்னா அவ காலபுருஷனுக்கு பாக்கியாதிபதி. புரியுதுங்களா? அப்போது இந்த இடம் என்னன்னு கேட்டால், சித்தாந்தப்படி நம்முடைய உடம்பு 5 வகையான சரீரங்களை உடைய உடம்பு. சூக்குவமாக 5 சரீரம் இருக்குது. நம்ம பெயின்லாம் சொல்கிறோம்லவா, அந்த உடம்பு போயிடுது. அப்புறம் சூக்குவமாக இருக்குல்லவா, அது என்ன கேட்டிங்கன்னா, அறிவுடம்பு அப்படிங்கிற ஒரு உடம்பு இருக்குது. விஞ்ஞான மயகோஷம். இந்த விஞ்ஞான மயகோஷம் என்ன? விஞ்ஞானம்னு என்ன? அறிவு. சயின்ஸ் என்ன சொல்கிறோம்? அவன் அறிவாளி, இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிட்டாப்பான்னு சொல்கிறோமில்ல. இந்த விஞ்ஞான மயகோஷம் நன்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும். விஞ்ஞானமய உடல் நன்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும். இது சூக்குவமாக உள்ளுக்குள் இருக்குது. அது வளர்ச்சி அடைஞ்சவங்களுக்கு 9ஆம் பாவம் கெட்டிருக்காது. 9ஆம் பாவம் யாருக்கு பாதிப்படையதோ அவங்களுக்கு இந்த விஞ்ஞானமய கோஷம் என்று சொல்லக்கூடிய சூக்கும உடம்பு வளர்ச்சி இல்லாமல் இருக்கும். இந்த சூக்கும சரீரம் வளர்ச்சி அடைஞ்சு 9ஆம் பாவம் யாருக்கு நல்லா இருக்கோ அவங்க வாழ்க்கையில் எதை தேர்ந்தெடுத்தாலும் சிறப்பாக தான் தேர்ந்தெடுப்பாங்க. எதுலேயும் வெற்றி பெற்றுக்கிட்டே போவாங்க. மற்றவங்களால செய்ய முடியாத செயல்கள் செய்வாங்க. ஆற்றல் மிக்கவங்களாக இருப்பாங்க. அபரிமிதமான சக்தி படுத்தவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய காலத்தில் எல்லாமே சரியான காலத்தில் கிடைக்கும். புரியுதுங்களா? அப்படிப்பட்ட